இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. என்னம்மா தெரிஞ்சது? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரியே பேசுற? நீ அந்த ரோகிணிய பார்க்க கூடாது, அவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியும் நீ அவ கூடவே சுத்திட்டு இருக்க. என்னம்மா, நான் எப்பமா அவளை பார்த்தேன்? அப்படிலாம் இல்லம்மா. டேய் அடிச்சிருவேன், பொய்யா சொல்ற? நீ அவ கூட உக்காந்து ஐஸ்கிரீம் தின்ற வீடியோவை நான் பார்த்தேன். இதுல பாருடா, அவ கூட பல்ல காட்டி பேசிக்கிட்டு இருக்க. யாரோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்திருக்காங்களே, இப்போ எப்படி சமாளிக்கிறது? இதை யாருமா உங்களுக்கு அமிச்சது? யார் அனுப்புனா என்ன? இது நீதானே? முதல்ல யார் அமிச்சாங்கன்னு சொல்லுங்கம்மா. டேய் நான் தானே அனுப்புனேன். மா, அவன் உங்களை ஏமாத்துறாமா? வேணும்னே என் மேல பழிய போடுறாமா? ஆமா, இவர் மேல பழி போடுறது புலி போடுறதா எங்களுக்கு வேலை. நடிக்காதடா, அதான் வீடியோல சிக்கிக்கிட்டு இல்ல. இதுல இருக்கிறது நானே கிடையாதுமா. நீ கிடையாதா? ஏஐமா. ஏய், என்ன பெத்த தாயே ஏன்ற? மா, அது அந்த ஏஐ இல்லம்மா, இது ஏஐ வீடியோ. என்னடா ஏஐனா? கம்ப்யூட்டர்ல பண்ற வீடியோமா. இதுல இருக்கிறது நானே கிடையாதுமா. டேய் 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 டேய், இப்பெல்லாம் இதே ஒரு வேலையா போச்சுல. இதுலயே சிக்கிக்கிட்டா உடனே இது நான் இல்ல ஏஐ கம்ப்யூட்டர்னு சொல்லி அப்படியே தப்பிச்சிடுறது. மா, இவன் தாமா இத பண்ணிருக்கான். அட பாவி, பச்சே புழுகுற பத்தியா நீ? மா, இவன் தாமா பார்லரமா கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தா, அதை நான் கண்ணால பார்த்தேன். நான் பார்க்காம எப்படி உன்னை வீடியோ எடுத்துக்க முடியும்? ஆறு 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு இதுல. ஆண்டி, அது ஏஐ வீடியோலாம் இல்ல, ஒரிஜினல் தான். போன்ல எடுத்த வீடியோ தான். வேணும்னா அவன் போனை வாங்கி செக் பண்ணி பாருங்கம்மா. அங்க சாப்பிட்டு சாரு தான் போன்லயே பில் பே பண்ணாரு பாருங்க. மனோஜ், ஒழுங்கா உண்மையை சொல்லு. அது வந்துமா, என் கிளைண்ட் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். அங்க ரோகிணியும் வந்திருந்தா. பாத்தீங்களா, ஜம்ப் பண்ணிட்டானா? இதுல ஏன்னு டெக்னிக் எல்லாம் சொல்லி தப்பிக்க பாக்குறான். டேய் சும்மா இருடா. மா, நான் கிளைண்ட பார்க்க தான் அங்க போனேன். எதர்ச்சியா அவளை அங்க நான் பார்த்தேன். கிளைண்ட பாக்குறதுக்கு எதுக்கு நீ ஐஸ்கிரீம் கடைக்கு போன? ஏன் ஐஸ்கிரீம் கடையில கிளைண்ட பார்க்க கூடாதா? ஏதாவது ரூல் இருக்கா? இங்க பாருங்கம்மா, நான் கிளைண்ட பார்க்க தான் அங்க போனேன். போன இடத்துல அவங்க வந்திருந்தா. என்னை பார்த்த உடனே அவன் என் பக்கத்துல வந்து உக்காந்துக்கிட்டா. நான் என்ன பண்றது? ஐஸ்கிரீம் அவங்களே வாங்கி உங்க கையில கொடுத்தாங்களா? ஆமா. அப்படியே வாயில ஊட்டி விட்டான்னு சொல்ல. சும்மா இருடா. மா, நான் அவளை பார்க்கலாம் அங்க போகலமா. அப்ப ஏண்டா வந்த உடனே போய் சொன்ன? அது இல்லம்மா, நீங்க டென்ஷன் ஆவீங்கன்னு தான். என்கிட்டயே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல. அவளை பார்க்காதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற நீ. உன் உடம்புல சொரணன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? அது அவனுக்கு எப்பவுமே இல்லையேம்மா. மனோஜ், எனக்கு தெரியாம அவளை நீ அடிக்கடி பாக்குறியா? இல்லம்மா, இல்லவே இல்ல. மா, அதனாலமா அவன் பாத்துட்டு தான் இருக்கிறான். நடிக்கிறான் அப்படியே. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா, மனோஜ் ஜாதகப்படி அவனுக்கு 2 பொண்டாட்டின்னு நினைக்கிறேன் நானு. நானே இவன் ரோகிணி கூட சுத்திட்டு இருக்கானேன்னு பயந்து போயிருக்கேன். நீ என்னடா இப்படி சொல்ற? அட ஆமாமா, நீங்க இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இவன் இன்னமும் பார்லரமா கூட தான் சுத்திட்டு இருக்கிறான். வேற ஒரு கல்யாணமும் பண்ணிட்டு 2 குடும்பத்தையும் நடத்திக்கலாம்னு நினைக்கிறான் போல இவன். அம்மா, நான் அவ கூட எல்லாம் சுத்தலாமா. நான் தான் சொன்னேன்ல, கிளைண்ட பார்க்க போன இடத்துல அவ வந்திருந்தாமா. டேய், நீ என்ன சொன்னாலும் அம்மா நம்புவாங்கன்னு எதுக்கு எடுத்தாலும் கதை விடாதடா. மா, இவன் உங்களை ஏமாத்திட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறான். நீங்க என்னடா இவனுக்கு பணக்கார பொண்ணா பார்த்து இவனை கோடீஸ்வரர் ஆக்கலாம்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்க. டேய், நான் இப்பவே கோடீஸ்வரன் தான்டா. பாத்தீங்களா மீனா, அப்ப அந்த தேவிகா கூட சுத்துறதுனாலதான் மனோஜ் இப்பவே கோடீஸ்வரர்னு சொல்றாரோ? ஸ்ருதி, அப்படிலாம் எதுவும் இருக்காது. தெரியாம நம்ம பேச வேண்டாம், அமைதியா இருங்க. என்னடா திருன்னு முழிச்சிட்டு இருக்க? இப்பவே நீ கோடீஸ்வரன் வேற சொல்ற? அது அது இல்லம்மா, கோட்டீஸ்வரன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கோட்டீஸ்வரன் ஆகிட்டோம்னு நம்பிட்டால அந்த தாட்டே வந்து நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுமா. மா, இவன் முழிக்கிற மொழியே சரியில்லை. ஏ மனோஜ், அம்மா பாவண்டா. அவங்க ஒன்ன நம்பி பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீ முடியாதுன்னு சொல்லி அவங்க மூஞ்சில கரிய பூசிடாத சொல்லிட்டேன். டேய், நீ ஒன்னும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. மா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? டேய், எனக்கு தெரியாம நீ என்னென்னவோ பண்ற, அப்புறம் எப்படி நான் உன்னை நம்புவேன்? மா, நான் சொல்றதுமா உண்மை, என்ன நம்புங்க. இத பாரு, உனக்கு எப்ப எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். என்ன மீறி ஏதாவது நீ செய்யணும்னு நினைச்ச, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். என்னடா மறுகிற? நீ ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருக்கிற நல்லா தெரியுது. அவனை எப்படி நீ ஒரு நாள் மாட்டுவ? அன்னைக்கு இருக்கடி உனக்கு. மீனா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. ஆமா ஸ்ருதி, இவர் ஏதோ தப்பு பண்றாருன்னு தான் தோணுது. முதல்ல அவர் ஷாப்ல ஒர்க் பண்ற ஜீவாவோட பார்த்தோம், அப்புறம் தேவிகா மேடமோட பார்த்தோம். இப்ப முத்து அனுப்புன வீடியோல ரோஹிணி கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆண்டி வேற பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் லிஸ்ட் எவ்வளவு பெருசா போகும்னு தெரியலையே. பாவம்,
ரோஹிணி தான் இவரை நம்பி ஏமாற போறான்னு தோணுது. அம்மா நீங்க பேசணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களா சொல்லிருங்க. இருப்பா, அவங்க காஃபி குடிச்சு முடிக்கட்டும். என்னம்மா அதுக்குள்ள குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டோம். சரி, நீங்க 2 பேரும் பொண்ணுங்களை இங்க அனுப்பி விட்டுட்டு கண்டுக்காம இருப்பீங்களா? உங்க பொண்ணுங்க இங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. என் புள்ள அண்ணாமலை இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே நீங்க தங்க வச்சிருக்கான். ஆனா உங்க பொண்ணுங்களால எங்க வீட்டு பையன்களுக்கே பாதுகாப்பு இல்ல. என்ன இப்படி சொல்றீங்க? உங்க பொண்ணுங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வேலை அப்படி. உங்க பொண்ணுங்களையும் முழுசா தப்பு சொல்ல முடியாது. எங்க வீட்லயும் 2 கழுதைங்க இருக்கு. ஏய் பாட்டி நம்மள தான்டா சொல்றாங்க. ஆமாடா, நீ ஒரு கழுது, நான் ஒரு கழுது. இத பாருங்கம்மா, வயசு பசங்க பக்கத்துல இருந்தா இப்படிதான் நடக்கும். இது இருக்காளே உங்க பொண்ணு ஸ்ருதி, என் பேரன் ரவி கூட தனியா பார்த்து பேசி ஒன்னா போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறா. உங்க பொண்ணு மீனா இந்த திருட்டு பைய கூட கிச்சன்லயும் மாடியிலயும் நின்னு கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கா. என்ன உங்க பொண்ணுங்களை பத்தி சொல்றேன், கொஞ்சம் கூட கோவமே வராம உட்காந்துருக்கீங்க. அது வந்து அம்மா இதுக்கு மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? அதுக்கு மேல என்ன பேசணுமோ அதை பேசுங்க. அதுவும் சரிதான். ஆ, இவங்க இப்படி பழகிட்டு இருந்தா பாக்குற 4 பேர் என்ன சொல்லுவாங்க? ஒருத்தர் விரும்புறேன்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு முடிவு எடுக்கலான்னு வர சொன்னேன். உங்க பொண்ணுக்கு ரவியையும் உங்க பொண்ணுக்கு என் பேர முத்துவையும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். എന്താ ശ്രുതി ഇത്? ഇവരെന്തൊക്കെയായി പറയുന്നത്? அம்மா, என்ன அண்ணாமலை ஏதோ கொழன்னு பேசுது? அவங்க கேரளா பாஷையில் பேசுறாங்கம்மா. ஏமா உங்க பொண்ணை எங்க பையனுக்கு கொடுக்க சம்மதமா? அம்மா அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம். அம்மா எதுவும் சொல்லிடாத, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல. அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளும் பேசணும். என்ன ஏற்கனவே கல்யாணம்னு சொல்ல வந்தீங்க? ஆ, அம்மா அவங்க ஏற்கனவே பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதான் உங்க பொண்ணு வீட்டுக்குள்ளேயே மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அது நான் தான். டேய், ஏமா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு நல்ல வீட்ல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பா. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. முத்து பரவாயில்லடா, நல்ல பேர் தான் எடுத்து வச்சிருக்க. உன் பேர் என்னாச்சே பாட்டி? சரி, இவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க. நீங்க என்னம்மா சொல்றீங்க? அம்மா விவரமாடா சுருதி சொல்லியிருப்பாள. சொன்னா ஆனா எப்படி இந்த மாதிரி? என்னம்மா அந்தஸ்து பாக்குறீங்களா? என் பேரன் நல்லா படிச்சிருக்கான். அது என்ன படிப்புடா? கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாட்டி. பெரிய ஹோட்டல்ல எல்லாம் போய் பெரிய பெரிய வேலை எல்லாம் பார்க்க போறான். அதுக்கெல்லாம் பெருசா வாய்ப்பு இல்ல பாட்டி. வர பொண்ணு வேணா ஹோட்டல் ஆரம்பிச்சா அதுல வேலை பார்ப்பான். என்னடா ரவி? அது தப்பு இல்லடா. அப்பாவை ஏமாத்தி காசு எடுத்துட்டு ஓடுறதா இருக்குல்ல, அதான் தப்பு. ஏய் சும்மா இருங்கடா. ஏமா ஸ்ருதி, நீ உங்க அம்மா கிட்ட சொல்லு, நீ என் பேரனை விரும்புறல்ல? ஆமா பாட்டி. அம்மா ப்ளீஸ்மா, நான் ரவிய லவ் பண்றேம்மா. ப்ளீஸ்மா எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கம்மா. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. நின்ற களியொக்க நிறுத்தடி. சரிங்க, அதான் என் பொண்ணே சொல்லிட்டால, அவ விருப்பம் தான் என் விருப்பம். தேங்க்ஸ் மம்மி. என்ன அண்ணாமலை உடனே சரின்னு சொல்லிட்டாங்க? வேற வழி இல்லையே. என்ன சொன்ன? இல்ல, அவங்க லவ் பண்றாங்கல்ல, அதனால வேற வழியே இல்லைன்னு சொல்ல வந்தேன். நீங்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாமா. என் பேரனுங்க உங்க பொண்ணுங்களை நல்லா பாத்துப்பானுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. ஆமாத்த, உங்க பொண்ணை நான் நல்லா கண்கலங்காம பாத்துக்குவேன். என்ன மீனா? ஆமாம்மா, நம்பி கொடுக்கலாமா? அண்ணாமலை, நாள் பாத்துட்டேன். வர 10ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். உங்க விருப்பமா? ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணத்தையும் வச்சிடலாம். நீ மண்டபத்தை பாரு. மண்டபமா? 2வது கல்யாணத்துக்கு எதுக்கு மண்டபம்? வீட்லயே பண்றதுதான் கரெக்ட். 2வது கல்யாணமா? அது ஒண்ணு இல்ல பாட்டி, 2 கல்யாணத்தையும் சொல்ல வந்தான். இல்லடா. ஆமா ஆமா பாட்டி, ஆமா. மண்டபம் எல்லாம் வேண்டாமா? நீங்க சொன்ன தேதிக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. நம்ம வீட்லயே பண்ணிடலாம். ஆமாத்த, வீட்லயே பண்றதா நல்லது. 4 பேருக்கு தெரிஞ்சு பண்ணா என்ன நினைப்பாங்க? ஏண்டி, கல்யாணம் பண்றதுக்கு யார் என்ன நினைக்க போறாங்க? அது இல்லத்த, மூத்தவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதான் அடுத்த 2 பேரும் அவசரப்பட்டுட்டாங்களே. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, ஊர்ல சதாசிவம் பொண்ணு இருக்கா, மூக்கு முழியுமா நல்லா இருப்பா.
ஐயோ பாட்டி, அவளோட மூக்கு மொழியெல்லாம் அங்கேயே இருக்கட்டும். எனக்கு கல்யாணம் வேணாம். டேய் உட்கார்றா. அம்மா முதல்ல இவங்க 2 பேத்துக்கு பண்ணிடுவோம், அப்புறம் அவனுக்கு பாத்துக்குவோம். பாட்டி அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி சங்கீத் மெஹந்தி எல்லாம் பண்ணிடலாம். அது என்னது மெகந்தி சங்கீத் எல்லாம்? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் மருதாணி வைப்பாங்கல்ல, இப்பெல்லாம் அது ஒரு ஃபங்க்ஷனாவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா பாட்டி, சங்கீத்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் டான்ஸ் பாட்டெல்லாம் இருக்கும். டேய் எதுக்குடா அவ்வளோ கூத்தெல்லாம் பண்ணணும்? இல்ல சம்பந்தி, ஸ்ருதி ஆசைப்படுறால, அவ கல்யாணத்துல இதெல்லாம் பண்ணணும்னு நாங்களும் ஆசைப்பட்டோம். இந்த தடவையாவது அதெல்லாம் பண்ணிடலாமே. அவங்க விருப்பம் என்னவோ அதுவே பண்ணட்டும். கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும். நீங்க 2 பேரும் உங்க பொண்ணுங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. பாட்டி என்ன சொல்றீங்க? அவங்க எதுக்கு வீட்டுக்கு போகணும்? இங்கே இருக்கட்டுமே. ஆமா பாட்டி, இங்க தானே கல்யாணம் நடக்க போகுது. ஏன்டா 2 பேரும் இப்படி மானத்தை வாங்குறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க நம்ம வீட்டுல இருக்க கூடாதுடா. நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. என்ன பண்றீங்க? அம்மா அவங்க இங்கேயே இருக்கட்டும். அப்படியெல்லாம் முறைய மாத்த முடியாதுப்பா. பாட்டி என்ன இப்படி ஒரு டிஸ்ட் வைக்கிறீங்க? அதான் சொல்றாங்கல்ல முறைப்படி செய்யணும்னு. வேணும்னே பண்றீங்க பாத்தீங்களா? ம். நீங்க உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போங்க. இல்லம்மா, அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை. அம்மா அதான் நான் சொல்லிட்டேனேம்மா, அப்புறம் என்ன இங்க? அம்மா வேற வழி இல்லம்மா, நீங்க கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் தானே கூட்டிட்டு வந்துரு. சரிங்க அண்ணே. 2 பேரும் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. ஆ போங்கன்னு சொல்றேன்ல. ஆ சரிங்க பாட்டி. என்ன விஜயா, நான் கரெக்டா பேசினேனா? நீங்க கரெக்டா தான் பேசுறீங்க. என்னப்பா பாட்டி இப்படி சொல்லிட்டாங்க? கொஞ்ச நாள் தாண்டா ஒரு பாட்டி நான் போய் அவங்களை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் போயிட்டு வந்துடுறேன் பாட்டி. அவங்களுக்கு போக தெரியும் போடா. வேற நீங்க கூட்டிட்டு கிளம்புங்கம்மா. சரி சரி வரோங்க. போயிட்டு வரேங்க. நாமல கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் போய் பாரு. என்ன பாது? கொஞ்ச நாள் தாண்டா, பாட்டிக்காக நினைச்சுக்க. இன்னும் அவங்க என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்களோ கடவுளே. டேய், இப்போ நீங்க 2 பேரும் என்ன மாதிரியே தனியாயிட்டீங்க. உங்க பொண்டாட்டிங்களும் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. சும்மா விட மாட்டேன்டா. ஏடா ஒரு தடவை கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப ஓவரா சிரிக்கீங்கடா. அப்புறம் வாயில இருக்க எல்லாம் கீழ விழுந்து பாத்துங்க. நீ சொல்றத கேட்டு சிரிக்க என்னடா பண்றது? சிரிக்க என்ன அப்படி போய் ஓரமா நிச்சீங்கடா. புதுசா ஆபீஸ் பார்க்க வந்திருக்கிறோம், ஓப்பனிங்ல இப்படி சிரிச்சிட்டீங்கன்னா அப்புறம் பொழப்பு சிரிப்பா சிரிச்சிருண்டா. அதுக்கு இல்லப்பா, இப்படி உன் பாட்டி கல்யாணம் ஒன்னையும் சிஸ்டரையும் பிரிச்சு வச்சிட்டாங்களே. அது கூட பரவாயில்ல, திரும்ப கல்யாணம் வேற பண்ண போறாங்களே. என்னடா பண்றது? பாட்டிக்கு எல்லாமே மறந்து போச்சு. நானும் மீனவும் தனியா பேசிக்கிறத பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கடா. இப்ப 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமா, ரவிக்கு அவன் பொண்டாட்டியோட சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாமா? ஆமா, அவங்க 2 பேரும் லவ் பண்றதா பாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி கிட்ட சொல்லி புரிய வேண்டியதானப்பா. டேய் நான் சொன்னேன்லடா, நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன், நம்ம ஏதாவது பண்ணி அதை பாட்டி யோசிச்சாங்கன்னா அவங்க ஏதாவது பாதிப்பு வருமாண்டா. அவங்களுக்கு மறந்துடுச்சுன்றதே அவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சரி விடு, இப்ப கல்யாணம் நடக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்டா? டேய், முத வாட்டி உனக்கும் சிஸ்டரும் கல்யாணம் நடக்கும்போது நீ பிடிக்காம தானே தாலி கட்டின? ஆமா, இந்த மனோஜ் போய் பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அப்பா சொல்லிட்டாருன்னு தாலியை கட்டினேன். இந்த வாழ்க்கை 1 மாசம் கூட நிலைக்காது, மீனா பாதிலேயே ஓடி போயிடுவான்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் தான்டா அவன் வாழ்க்கையே மாறி இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், இந்த தடவை நடக்கிற கல்யாணம் வந்து சந்தோஷமா நடக்கும்ல. போன தடவை தான் முத்த கல்யாணத்துல சாப்பிட முடியல. டேய், அதான் இந்த கல்யாணத்துல சாப்பாடு போட போறேன்ல. அப்ப பார்ட்டி இருக்கா? பார்ல புக் பண்ணிடலாமா? ஏய் கொன்றுவேன். இப்பதான் அந்த பக்கம் போகாம இருக்கிறேன். மீனாக்கு தெரிஞ்சுன்னா அவன் இந்த கல்யாணத்துல இருந்து ஓடி போயிடுவா. மாமினா வாங்கம்மா, புது பொண்ணு எப்படி இருக்கீங்க? ஓனர் மேடம், கல்யாணம் நடக்க போதாமே உங்களுக்கு? வாழ்த்துக்கள் சிஸ்டர். என்னம்மா முத்து இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துட்டேன்? ஏன்னா நான் வரக்கூடாதா? இல்லம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க கூடாதுல்ல. நீங்க பார்த்த கூடாதுன்னு பாட்டி ஆர்டர் வேற போட்டுருக்காங்களாமே. நீங்க ரூல்ஸ் எப்படி நடக்கிறீங்களே? ஹஸ்பண்ட் அழகா இருக்காருல்ல? ஏய் என்னடா நீ டிஃபரெண்டா வந்திருக்கிற? டேய், இந்த கெட்டப் உனக்கு சூப்பரா இருக்குடா. ஏன்டா இப்படி வந்திருக்க? என்னடா அது சின்ன பிள்ளை மாதிரி குடுமி போட்டு வந்திருக்கிற?